குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ கிளிப்ஸ் இல்லை. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே, நான் போடுற எல்லா வீடியோவும் சுட்ட வீடியோ தான் அடுத்தவங்க போடுவாங்க, அவங்க இட்டுண்டு வாங்கி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம தங்கிடணும். இது ஹோட்டல் தமிழ்நாடு பாருங்களேன், சும்மா வண்டி ஃபுல்லாக நம்ம வண்டி தான். ஊட்டிலேயே எங்கேயுமே 100 பேருக்கு அக்காமடேஷன் பண்ண முடியாது, இந்த பைக் நிப்பாட்டுறதுக்குலாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியோ இந்த சிவானா மணியண்ணா எல்லா பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கே கிடச்சிருக்கு. இந்த குளூர்லேயும் லுங்கியோடு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுவும் நம்மளோட ஸ்குவாடு நாங்கள் எல்லாம் இருக்கானுங்கண்ணா. இவன் பேர் ஃபராஸ்பா. ஸோ ஃபுல்லாக பைக் நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு கூலான இதுலேயே இருக்குது. இன்னும் வராங்க பாரு, ட்ரிப் ஆஃப் கேர்ள் தி யூடியூபர். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருங்கக்கா. இப்போ ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலாம் வாங்க. பாய்ஸ், இன்னைக்கு கேப்டன் வச்சு ரீல்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. பைக்ல போறாங்க, இவங்களும் நம்மளோட கேங் தான். சில்லுன்னு கிளைமேட்டு, சூடா கையில் ஒரு பூஸ்ட், செம்மையா இருக்கு ஃபீலே. பாருங்க, ஒவ்வொருத்தனா நின்றுக்கிட்டு ஸ்னாப்புக்கு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் வேலையா இருக்கு. தெரியும் அதுக்கு இப்படியா டீ குடிக்கலாம். எல்லாம் விட்டுட்டு போறீங்க, எங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுங்க. கவர்மெண்ட்ல மட்டும் தான் அகாமடேட் பண்றதுக்கு மத்தவெல்லாம் இல்ல 60 பேருக்கு எங்களால பிடிக்கும் அது இதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிளஸ் கீழே இவ்வளவு பைக்ஸ்லாம் போச்சு அப்படின்னா எங்க தமிழ்நாடு இங்க ஒரு 130 பைக்ஸ் இருக்கு, எல்லாம் வந்து அப்படின்னு ஒரே நிமிஷம் கேட்டு வந்துருங்க. நம்ம ஒரு காமன் குரூப்ல இருக்கோம்ல, அந்த குரூப் ஓபன் பண்ணுங்களா. அதுல இப்போ ஒரு பின்னு டிராப் பண்ணிருக்கேன், அதெல்லாம் பாத்துக்கோங்க. மீரன் எங்க இருக்க? மீரன் அந்த பின்ன பாரு. ஓகேவா? வந்துச்சா? இப்போ அது இதுதான் பேட்ச். இப்போ நான் படிக்கிறது தான் உங்களோட ஸ்குவாட். இப்போ டு மை சர்ப்ரைஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் அப்போ செக் பண்ண, அது ஸ்குவாட் லீட் என்கிட்ட பேர் சொல்றாங்க. ஆனா நீங்களே 2-3 பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. ரீசன் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டே இப்போ தானே கேதர் ஆகணும். ஆனா இதுக்கப்புறமா நீங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் டீம் ஒர்க், அதான் நம்ம கற்றுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, கூல். ஓகே, இப்போ மீரன் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்து ஒரு 11 பேர் மீட் பண்ணிருக்கா. அவங்க யார் யாருன்னா, தன்ராஜ், அப்துல், பிரின்ஸ் டேனியல், பிரவீன், ஜெயக்குமார், ஜெனிதன், சரண்ராஜ், வெங்கடேஷ், ராகவ், ஃபராஸ். உங்ககிட்ட பவன் இருந்தான், பவன் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒன்று. அடுத்து விகேவோட ஸ்குவாடு, விகே, கோபி, மோஜோ, கார்த்தி, V4, கார்த்திக் அரவிந்த், ரவி, மெக்கானிக் ரவி, சக்தி, சுனில், யூகே, விகே, அஷ்ரஃப் அலி, ராஜா, அஜய், தீபேஷ், சூரியராம். விகே ஞாபகம் வச்சுக்கோ. யோகி, அஜய், அதியமான், விக்கி கிரில்ஸ், இனிகோ, தியாகு, சூர்யா, ஷான். ஜெய் சார் ஸ்பாட்டன்ஸ், ஜெய் சார், நாராயணன் சார், சதீஷ்குமார், பிரேம், ஸ்ரீவத்சன், அசார், அஜித், ராம் ரைடர், பிரபாகரன், கருணாகரன், யுகேஷ் எங்க இருக்கிற நீ? யுகேஷ், அருண், வெங்கடேஷ் ஆள வந்தார். இங்க ஃபோக்கஸ் இங்க. பேரலா மீட்டிங் போடுறாதீங்க, கஷ்டமா இருக்கும் அப்புறம். மோனி, ரோஷ்மா, ரகுடி, எஸ்பி, பிரியா, வசந்த், ஆர்த்தி, ஆனந்த், தினேஷ், முகமது ரபிக், மனோ, வசந்த், அபி, நரேஷ், ஹர்ஷந்த், விமல் படிக்க தேவையில்ல, உங்களுக்கே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. மதுரை அவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, பேர் படிக்க தேவையில்ல. பிரபாவும் ஃபுல் கண்ட்ரோல், பேர் படிக்க தேவையில்ல. கத்தாரு ஃபுல் கண்ட்ரோல் தான். விக்னேஷ், சந்தோஷ், ஹரிபிரசாத், சரவணன், ராகவ். கரெக்டா? கத்தார் அதுவும் ஃபுல் கண்ட்ரோல். இது இல்லாம எக்ஸ்ட்ரா நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணது கயல், சதா, நரேஷ். அதுக்கப்புறமா
கார்ல வந்து அக்ஷயா, மணி, சிவா, கருடா, கார்த்தி, விபிலன், அருண் விஜய் போல் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான், பரணி, ஜாவா, லேசி ஒன் டிராவலர், சிவா. இதுதான் ஸ்குவாட். நீ வந்து விகே டீமா பத்தியா? அதான் நீ இப்பதான் இங்க வரல. கரெக்ட். விகே உன் படைப்பாலம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதுல கோளாறு நாலேஜ் வருது. அப்பவே சொல்லிட்டேன் சராரு. ஓகேவா? நீ ஆன்னு சொல்லுவ, அவனுக்கு முன்ன உசார் பண்ணிடுறானுங்க. கோளாறு பாரதி. ஓகேடா டே. இப்போ இப்போ வந்து பிலாங்கிங் செக். உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்களா இந்த ரூம்ல இருந்து? கேக்கல. உங்களோட பைக்ல யாருக்காவது இஷ்யூ இருக்கா? கேக்கல. இருக்குன்னு இருக்கவங்க மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. வெரி குட். யாரு? வாங்க என்னாச்சு? நம்பர் பிளேட் ரியர்ல இல்ல. எல்லாரும் அடிங்கடா அடிங்க. அவர் ஏதாவது ஒரு சென்டர்ல விடுங்க. அவரை பார்த்து யார் டீம் பண்ணி? வீரனா? டேய் அவன் உன்னை பார்த்துப்பான். ஓகே, அடுத்து வந்து யாரெல்லாம் பைக் மாடிஃபை பண்ணி இல்ல ஷோ ஆஃப் ஹேண்ட் போட்டோ எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஓகே, நான் சொல்றேன் கேளுங்க பாய்ஸ். நான் சொல்றேன் கேளுங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இருந்தா கவர் பண்ணுங்க. கவர் பண்ண முடியுமா? முடியாது சொல்லுங்க டக்குனு. பண்ணியாச்சு. சூப்பர் குட். யார்கிட்ட எல்லாம் வந்து உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்றீங்க? லோகேஷ் யூஸ் பண்றீங்க. கை தூக்குங்க. கை மட்டும் தூக்குங்க. 6 பேர் இங்க பாருங்க. ஓகே, அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, பர்னி கேமரா ஆங்கிலே இல்ல, இவள கிட்ட இருந்தா எமோஜி எல்லாம் பாத்துறாங்க. அவர் ப்ரொஃபஷனல் பின்னாடி ப்ரோ அந்த கூர மேல என்ன நல்ல. ஓகே, ரெண்டு வந்து சென்னை கூட தான் செஞ்சிருவாங்க. ஜாவோ எக்ஸாஸ்ட் இல்ல டிஜிட்டல் ஸ்குவாட் பாய்ஸ். நம்ம டிஜிட்டல் ஸ்குவாட் பரணி, ஜாவாக்கு, அப்புறம் என்னோட ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட் ஈவென்ட்ஸ் எங்க வளர்த்த கரெக்ட். ஓகேவா? ஓகே, யாருக்கெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் இருக்கோ முறுக்காதீங்க. முறுக்காம ஓட்ட ட்ரை பண்ணுங்க. மாட்டிக்க மாட்டீங்க. முறுக்கி மாட்டா நீங்க ஃபைன் பே பண்ற மாதிரி வரும். ஃபைன் பே பண்ணிட்டு தான் வரணும். சட்டத்தை மதிக்கணும். ஓகேவா? கவனம் இங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து யாருக்கெல்லாம் ஃபியூவல் இல்ல, யாரெல்லாம் ஃபியூவல் இல்லாம இருக்கா? ஷோ ஆஃப் ஹேண்ட். அரை டேங்க் இருக்காம அரை கை தூக்கத்துல உங்ககிட்ட பெட்ரோல் இல்ல, வயநாடு வரைக்கும் ஓடாது. இங்க இருந்து வயநாடு எத்தனை கிலோமீட்டர்? 120. அதுவும் ஹில்ஸ் போகுமா? போகும். அங்க நமக்கு நிறைய டைம் இருக்கு. வெள்ளைக்குள்ள போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யார் உங்களுக்கு இல்ல, என்கிட்ட ஃபியூவல் இல்ல, கண்டிப்பா வேணும் அப்படின்னா அவனை இங்க என்ன ஏன்? ஓகேவா? இங்க வந்து நான் டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுறேன். நீங்க உங்க டீமா ஒர்க் பண்ணுங்க. இங்க ஒரு 5 பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. டிரா பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பாயிண்ட் லாக் பண்ணிருக்கேனா, அங்க வந்து உங்க டீமா அழகா வந்து வரிசையா நிக்கணும். புரியுதா? புரியுதா? ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்க வந்து நேரா வயநாடு போல 15 நிமிஷம் டிராவல். இங்க இருந்து நம்ம டைரக்டா வந்து வயநாடு போல ஒரு பிக்சர்ஸ் டியூ லொகேஷன்ல போய் நின்னு தாமஸ் வந்து நம்மளுக்காக வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஸ்நாக்ஸ் ஆல்சோ. ஓகேவா? அங்க போய் நம்ம சாப்பிட்டுட்டு, ஏன்னா இங்க இருந்து 4 hours ஆகும். 2 hours அங்க போயிடுவோம். நம்ம அங்க போயிட்டு சாப்பிட்டு அங்க இருந்து நம்ம வயநாடு போறோம். அந்த லொகேஷன் என்னால டிராப் பண்ண முடியல, ஏன்னா அந்த லொகேஷன் மேப்லயே இல்ல. ஓகேவா? பட் ஒன்ஸ் நீ நம்ம குரூப் பண்றோம்ல, அங்க நான் தாமஸ் வந்து முன்னாடி போட்டுருவேன். ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஃபாஸ்டா போக முடியும், கொஞ்ச தூரம் அப்புறம் ஃபாஸ்டா போக முடியாது. அதனால ஸ்குவாட் பிரேக் பண்ணாதீங்க. முக்காவாசி அந்த டிராஃபிக்கா இருக்காது. ஒரு வேளை நீங்க மிஸ் ஆயிட்டு பிரேக் டவுன் ஏதோ நிக்கிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஸ்குவாட் வந்து மெக்கானிக் ஸ்குவாட். யார்? வீக்கே ஸ்குவாட் தானே? மோஜோ ஸ்குவாட் தான் வந்து லாஸ்ட் ஸ்குவாட். மோஜோ ஸ்குவாடோட லீட் யாரு? நான் சொல்றேன். ஓகேவா? சோ விகே நீ தான் கடைசி அங்க இருக்கணும். ஆனா நான் எல்லா வாட்டியும் கடைசியாவான்றேன். நீ முன்னாடி போய் நிக்குது. சரி, ஓகே, நான் பாத்துக்கோங்க விகே. அதுக்கப்புறம் வந்து எல்லார்கிட்டயும் உங்களோட பைக் கீஸ் இருக்கா? இருக்குண்ணா. உங்களுக்கு நினைச்சு வேற யாராவது பைக் எடுத்து ஷோப்பில் போட்டிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு பைக் மிஸ்ஸிங். சரி, ஓகே பாய்ஸ், நான் வந்து ஒரு போட்டோ வந்து போட்டிருக்கேன். டேய் மணி, அந்த போட்டோவை வந்து அவங்கள்ட்ட அனுப்பிச்சு அவங்க லாக் இன் கீ பண்ணுவாங்கல்ல, அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட், அது மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சார் எக்ஸ்பர்ட் சார்,
உங்க அட்ரஸ் வந்து மணிக்கு அனுப்பிச்சுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அதே மூட்ல இருங்க. மார்க் அதான் இப்போ வந்துல யாரெல்லாம் வந்து ஹெல்மெட்ல கோப்ரோ மவுண்ட் வச்சிருக்கீங்க? மவுண்டா இல்லை கோப்ரோவே கோப்ரோ கேட்குறேன். மவுண்ட், அதாவது ஹெல்மெட் தவிர வேற ஏதாவது பொருத்தி வச்சிருந்தீங்கன்னா இன்டர்காம் அலௌடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுல கோப்ரோ வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி பெரிய கிராக்கி பண்ணல, ஜாலியாவே போலாம் தான் சொல்றாங்க. நம்ம பேக் டைம் யாரோ ஒருத்தர் யாரோ நிறைய பாவம் பண்ணிட்டு இங்க வந்து என்ன மாதிரி லம்ப் அமௌண்ட் வேணும்னா பிடிச்சிருவானுங்க. அதனால கூடலூருக்கு அப்புறமா கூடலூருக்கு அப்புறமா அதை எடுத்துருங்க. கோலூருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். கேரளா என்ட்ரிக்கு அப்புறம் ஓகே, அது எப்போ ஐடென்டிஃபை பண்றது? கோலூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, கோலூருக்கு அப்புறம் எந்த செக் போஸ்ட் வருதோ அங்க போய் அது வந்து நம்ம அடுத்த போட்டோ பாயிண்ட்ல ரிமூவ் பண்ணிடலாம். போட்டோ பாயிண்ட்ல ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறமா வந்து வீடியோ ஸ்குவாட். நீங்க வந்து நான் பண்ணும்போது எல்லாருக்கும் வீடியோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க எடுங்க. ஆனா உங்களை ஸ்டாப் இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா கண்டிப்பா உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த ட்ராக்கை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் எங்கன்னே உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க லாஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா மெனுவர் பண்ணுங்க, தொலைச்சு போயிடாதீங்க. அப்படி தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சிவா, அவர் உங்களை காப்பாத்திடுவாரு. அப்படி இல்லைன்னா முதல்ல உங்க டீம் லீடர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க டீம் லீடர் உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா நீங்க சிவா கால் பண்ணுங்க. புரியுதா? புரிஞ்சுதுங்களா? ஒரு நிமிஷம் சொல்லு. அது ரொம்ப கஷ்டம், நீங்க எதிர்பார்க்கல. உங்க அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து இன்னும் ட்ரை பண்ணுங்க. டீமோ லீடோ கால்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. பட் அது டிஃபிகல்ட், ரெண்டாவதுமே அது கஷ்டம். உங்களால முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. லீடும் டெய்லும் வந்து ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் பாயிண்ட். இங்க இருந்து நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனா அந்த டிராப் பாயிண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வரும்? இப்போ டைம் என்ன? 10:15. உங்களோட டீமுக்கு அந்த பாயிண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாமா? 6 கிலோமீட்டர் ஹாஃப் அன் ஹவர். 11 மணிக்கு வாங்க நீங்க அங்க. ஆனா 11 மணிக்கு உங்க டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும், சாக்லேட் தான் இருக்குது வாங்கணும்னா ஊட்டியில நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல பண்ணிட்டு எனக்கு 11 மணிக்கு நான் டிராப் பண்ண பாயிண்ட்ல 10 மணிக்குள்ள நம்ம மலையில நம்ம இது பண்ணும்போது பேரலா வைப்போம். அது வைக்க கூடாது, பர்பெண்டிகுலரா வைக்கணும். புரியுதா? பர்பெண்டிகுலரா உங்க ஸ்குவாட் வைஸ் அடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வந்து உன்னோடது, லாஸ்ட் ஸ்குவாட் வந்து வீக்கேது. நடுவில் யார் வேணா இருந்துக்கோங்க. பிக்சர்ல எடுத்ததுக்கு அப்புறமா வயநாடு உட்பங்ஸுக்கு உங்க பறக்கும் படையை எடுத்து பறந்துருங்க. நாங்க அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து இந்த 650 க்ரூசர்ஸ் இந்த கூண்டில் அடைச்ச பறவைகள் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிட்டேன். ஷான் வந்து சொல்றாரு 1250 சிசி பைக்கு நான் ஓட்டுறேன், நல்ல கேப் கட்சி முறுக்கலாம் பார்த்தா பிரேக் போட்டீங்க கார்ல வந்து இருக்கடா. சரி ஓகேடா பாய்ஸ், டக்குன்னு எப்போ வேணா கிளம்பிக்கோங்க. ஆனா 11 மணிக்கு அவங்க வந்துருக்காங்க. டன். ஒரு விஷயம் எப்பவுமே இந்த மாதிரி கூட வந்து கலைக்கு போகுது இல்ல, சவுண்டா ஒரு போட்டா மாசா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லொக்கேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் அங்கே இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி இங்கே வந்து நின்றுட்டோம். ஓகேவா? இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு எங்கள் ஸ்குவாடு ஒரு அட்டூழியம் பண்ணிச்சு பாருங்க. ஐயோ, மொத்த ஸ்குவாடு அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே நெக்ஸ்ட் வந்து ஒரு டேம் கிட்ட வந்துடும். எக்ஸாக்டாக லொக்கேஷன் பேர் தெரியலான்னு சுத்தமாக வந்துட்டேன் பாருங்க. ப்ரோ ஃபோன் பிஸியாக நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. சரியில்லை டிஎஸ்பிண்ணா எப்படி இருக்கீங்க? உங்கள் கிளாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, லக்கேஜ்னா மொத்த பேர் இங்கே நிப்பாட்டிட்டோம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே ஒரு கடை இருக்குல்ல, இவர் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து எங்கள் கடைக்கு முன்னாலாம் வண்டி நிப்பாட்டி ஒரே இது பண்ணுறாங்கன்னு. நாங்கள்லாம் கேப் விட்டு ஒழுங்காக தான் நிப்பாட்டி வச்சுருந்தோம். இருந்தாலும் இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக இங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. போலீஸ் வந்து பேசி அதெல்லாம் ஒரு இதுக்கு வந்து குட்டி பையா பத்தியா சொன்னோன்னே திரும்பி பார்க்குறா. அப்போ பையன் சொல்லாமல் என்ன செய்வோம்? நாங்களாம் போலீஸ்க்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம்டா.
ஃபாலோ பண்ணுறியாடா பாலிஸோட? ஹாய் ப்ரோ. மோடி கீழோட எஃபெக்ட் போட்டுருக்காரு. ஒரே லைனாக போவோம். யாரும் மாறாதீங்க, அதே நம்பர் தான். அந்த நம்பரை மாறாதீங்க. அவனுக்கு பின்னாடி வந்து நம்ம லைன் மாறவே மாறாது. நான் அந்த ஒயிட் ஆரஞ்சு சைக்கிள் தான் போவேன். ஸோ ஸ்பீடு வந்து யாரும் ஓவர்டேக் பண்ண தேவையில்ல. ஸ்பீடு அதே ஸ்பீட் தான். ஒரு ஸ்பீடே பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகேங்களா? நீ மனசை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர் நீங்களுமா? கேரட் கண்ணுக்கு போதுமா? இதுக்கும் மேல கண்ணுக்கு நல்லதா? ஸோ அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை பாருங்களேன். நான் எப்படி போகிறேன். அப்புறம்